நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை, நம்முடைய நோய்களை, நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையில நமக்காய் சுமந்து தீர்த்தார். இந்த பேரின்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம். சந்தோஷமாக நம் கண்ணீர் கவலைகள் மாற இயேசு ஒருவரே நமக்கு போதும். நமக்காய் மரித்தார், மரணத்தை ஜெயித்தார், 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஆண்டவர் எனக்காக அவர் மரித்து உயிர்த்தெழுந்த நிமித்தமாக நான் எதை குறித்து என்ன பண்ண மாட்டேன், கவலைப்பட மாட்டேன் என்று சந்தோஷமாக இந்த வேளையில செய்வோம். என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் அவர்களை மறந்தவர்களாக கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த வேளையில இந்த பாடலை பாடுவோம். Yes, thank you. உன்னத தேவனுக்கு ஹோசன்னா, உயிரோடு எழுந்தவர்க்கு ஹோசன்னா, உன்னத தேவனுக்கு ஹோசன்னா, இந்த உயிர்த்த கால வேளையில கூட ராஜா அப்பா உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் அப்பா.
அப்பா என் இயேசுவினுடைய ஆறுதலான வார்த்தைகள் வெளிப்படட்டும். பலவீன பாண்டமாகிய என்னை மறைத்து ராஜா உடைய வல்லமுள்ள வார்த்தைகள் இந்த வேளையில தொனிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா தாழ்த்துகிறங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையில மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிற நாம் ஜெபத்தோடு, ஆண்டவரே என்னோட பேசுங்க என்று கேட்போம். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், வருஷம் வருஷம் இதை தானே தியானித்து கொண்டிருக்கிறோம், வருஷம் வருஷம் ஆண்டவர் கழுத மேல போனாருன்னே சொல்லிட்டு இருக்காங்களே. அதிலும் பார்க்கும்போது 2வது வாரம் வரும்போது எனக்கு தான் எப்பவுமே இந்த வார்த்தை வருகிறது. எப்பொழுதுமே இந்த கழுத மேல போற வார்த்தையை தான் நான் பேசுற மாதிரியே எனக்கு இருக்குது. அதனால கொஞ்சம் கஷ்டம்தான் ஒரே வார்த்தைகளை பேசுகிறது. நான் ஒரு வருஷமா, அதுக்கு முந்தின வருஷமா தெரியல, தாவீதின் குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுனேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. தாவீதின் குமாரனுக்கு ஓசனா, அப்ப தாவீதின் குமாரன்னா யாரு, அது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை கொடுத்தேன். ஆனால் இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்துல 1 மாதத்துக்கு முன்பதாகவே ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபித்து கொண்டே இருந்த, ஆண்டவரே இந்த முறை நான் என்ன வார்த்தையை பேசணும் அப்பா, அந்த குருத்தோலை ஞாயிறாக வருது நிமித்தமாக நான் என்னன்னு பேசணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் என்னுடைய மனதில் வைத்த வார்த்தை, எல்லாரும் அடிக்கடி பேசுகிறது தான், இருந்தாலும் கர்த்தர் இந்த நாளிலே நம்முடைய உள்ளத்திற்கு ஏற்றவாறு பேசும்படியாக அடிமையோட பலவீனங்களை மாற்றி ஆண்டவர் தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை தொனிக்க பண்ணும்படியாக அவர் ஜெபத்திலே தாங்கிக் கொள்ளுங்கள். கணத்தை பெற்ற கழுதை என்று சொல்லி ஒரு சின்ன ஒரு செய்தி தான் இந்த நாளிலே கேட்க இருக்கிறோம். கணத்தை பெற்ற கழுதை, கணத்தை பெற்ற கழுதை என்று சொல்லி இந்த நாளிலே தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முன்பதாக நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21 அது சில வார்த்தைகளை இந்த வேளையில் நாம் வாசிக்கலாம். மத்தேயு 21வது அதிகாரம் 1லிருந்து வாசிக்கலாம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பேகுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோடு ஒரு குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். சரி, போதுமா? இது நமக்கு நன்கு தெரிந்ததான சம்பவம் தான். 4 சுவிசேஷங்கள்ல, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 சுவிசேஷங்களிலும் இந்த சம்பவங்கள் அங்க பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது ஆண்டவர் எப்படி கழுதையை கொண்டு வர சொன்னார், என்ன நடந்தது என்று சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே இந்த கழுதை அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லாமே நம்மளுடைய கலாச்சாரத்திலே நம்ம என்ன செய்வோம் என்றால், எதுக்கா திட்டணும்னா அவன் என்ன சொல்லுவோம், என்ன சொல்லி திட்டுவோம்? எப்பவுமே கழுதை அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், ஒரு அவமான சின்னமாக அல்லது ஒரு அறிவில்லாத ஒரு ஜென்மமாக தான் என்ன பண்ணுவோம், கழுதை என்று சொல்லி நம்ம திட்டுவோம். எப்பவுமே அதுதான் நம்மளுடைய வழக்கமா இருக்கு. யாருமே கழுதைன்னு சொல்ல மாட்டீங்களோ? கழுதனே சொல்ல மாட்டீங்களோ யாருமே பிள்ளைங்கள? எப்பவுமே நம்ம பொதுவா சொல்றேன். ஒருவேளை நொளம்பூர்ல வேற மாதிரி ஏதாவது சொல்வீங்களான்னு தெரியல. எரும மாடு சொல்லுவாங்களோ? சரி, அதான் எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. அப்போ கழுதைன்றது பொதுவாக ஒரு அறிவில்லாத ஒரு ஜந்துவாக அது ட்ரீட் பண்ணப்படுகிறது. இல்லை யாராவது கொஞ்சம் சத்தமா கொஞ்சம் முரட்டு குரல்ல பாடினாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? உடனே ஏன் கழுத மாதிரி கத்துற அப்படி சொல்லுவாங்க. இல்லைன்னா அவங்க அதையும் கண்டுக்காம பாடினாங்கன்னா கழுத வந்துட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு ஏளனமான ஒரு ஜந்துவாக தான் என்ன செய்வாங்க, கழுதையை பொதுவாக எல்லாருமே ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பார்க்கும் பொழுது கழுதையை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அது ஒரு ஏளனமான ஜந்துவாக இருந்தாலும் எந்த நாட்களிலுமே, நேற்று இரவில் எனக்கும் என்னுடைய மகனுக்கும் கொஞ்சம் வாதம் வந்தது. அவன் சொன்னா இல்ல கழுதை ரொம்ப மேன்மையானது அப்படி சொல்லிட்டு. ஆனால் வேதத்தின் அடிப்படையில பார்க்கும் பொழுது கூட இயேசுவானவர் இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள்ல கூட அந்த ரோம போர் சேவகர்கள், அங்க இருந்ததான முக்கியமான உயர் அதிகாரிகள் தான் என்ன பண்ணுவாங்க, அந்த குதிரையை தான் என்ன பண்ணுவாங்களாம், குதிரையை தான் அவர்கள் பயன்படுத்துவார்கள். கழுதையை எதற்கு பயன்படுத்துவார்கள் என்றால் சுமை சுமப்பதற்காக. இல்லாட்டி அந்த நாட்களில் இப்ப இருக்கிற மாதிரி கார்லாம் கிடையாது, BMW
காசுலாம் கிடையாது. அங்க என்னது நல்லா வசதியானவங்கன்னா இந்த மாதிரி கழுதை இதன் மூலமா தான் என்ன செய்யணும், பிரயாணம் படணும். அப்படியாக பிரயாணப்படுவதற்காக உபயோகிக்கப்பட்ட ஒரு மிருகம் தான் என்னது, கழுதையாக காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் வாசித்த வண்ணமாக மத்தேயு 21 நாம் வாசித்த வண்ணமாக ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு கழுதையை கொண்டு வரும்படி சொல்லுகிறார். முதலாவதாக இங்கே பார்க்கும் பொழுது அந்த கழுதையினுடைய நிலைமை எப்படிப்பட்டிருந்ததா, கட்டப்பட்டதான ஒரு சூழ்நிலையில காணப்படுகிறது. ஹல்லேலூயா. கட்டப்பட்ட சூழ்நிலை. அது இன்னொரு இடத்துல போடப்பட்டிருக்கும், இரு சந்து வழிகளில் இந்த பக்கமும் போலாம் அந்த பக்கம் போலான்னு இருக்கும் பாத்தீங்களா. சில பேர் நேரத்துல ஆட்டோல போயிட்டு வரும்போது ஆட்டோக்காரங்க கேட்பாங்க, அப்படி போக முடியுமான்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம இப்படியும் போய்க்கலாம் அப்படியும் போய்க்கலாம், வெளியில போறதுக்கு எந்த வழியும் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு வழியில இந்த கழுதையானது என்ன செய்கிறது, கட்டப்பட்டதான ஒரு சூழ்நிலையில காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாராம், அதை கட்டு அவிழ்த்து கொண்டு வரும்படியாக சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது கட்டப்பட்ட சூழ்நிலை, விடுதலையாக அதனால எதுவுமே செய்ய முடியாது. ஒரு அடிமைதனத்தை அதை குறிக்கிறதாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நல்ல சுயாதனமாய் சுத்தி திரிகிறதுக்கும், ஒரு சின்ன குழந்தைங்களே இருக்கு வீட்டுக்குள்ள போட்டு பூட்டி வைக்கிறதுக்கும் அவங்கள ஃப்ரீயா வெளியில விடுறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குதுல்ல. அதே போல இந்த கழுதையானது கட்டப்பட்ட நிலைமையில அது காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்றால், அதை கட்டு அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நாம் ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்ட தேவனாய் அவர் காணப்படுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம், அங்கே ஒரு சம்பவம் காணப்படுகிறது. 13வது அதிகாரம் 10-16 வரைக்கும் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவர் ஒரு முறை தேவாலயத்துக்கு கடந்து சென்ற பொழுது அங்கே 18 வருஷமாக எவ்வளவேனும் நிமிரக்கூடாது இருந்ததான ஒரு கூனியாகி ஒரு பெண் என்ன பண்ணார், அங்க ஆலயத்துக்கு வந்திருக்கிறாள். இயேசு அவளை பார்த்த உடனே அவளை தொட்டு என்ன செய்கிறாள், ஆண்டவர் அவளுக்கு சுகத்தை தருகிறதை அங்க நாம் பார்க்கிறோம். அந்த நாள் ஓய்வு நாளா இருந்தபடினால அங்க இருந்த பிரதான ஆசாரியர்கள், மூப்பர்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் வரல. இவ்வளவு நாள் நடக்க முடியாம கண்ணெதிர்க்கே பார்த்ததான இந்த சகோதரி நடக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த சந்தோஷத்துக்கு பதிலா என்ன சொல்றாங்க, முறுமுறுக்கிறார்கள். ஓய்வு நாள் இப்படி பண்றாரு, இவர் யாரு, ஏன் இப்படிலாம் பண்றாரு, எந்த நல்ல காரியங்களையும் ஓய்வு நாள்ல செய்யக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வாதாடுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தை நம்ம வாசிக்கலாம். அதன் 16வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 13:16. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரனாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றான். சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகி இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்று சொல்லி ஆண்டவர் அங்கு இடைப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நம்முடைய தேவன் நம்முடைய கட்டுகளை அவிழ்க்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. என்னென்ன கட்டுகளோடு இந்த வேளையில நீங்கள் இருக்கிறீர்களோ, ஒருவேளை வெளியே சொல்லக்கூடிய கட்டுகள் இருக்கலாம், வெளியே சொல்ல முடியாதபடிக்கு மனதளவுல கட்டப்பட்டவர்களாக, ஐயோ நான் வெளியே சொன்னா அசிங்கமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம், சில காரியங்கள் மனதிலேயே உங்களை போட்டு கட்டி வைத்து உங்களை அப்படியே இறுக அப்படி ஒன்றுமே ஒரு விடுதலையோடு செயல்பட முடியாதபடிக்கு உங்களை கட்டி வைத்திருக்கலாம். எவ்விதமான கட்டுகளா இருந்தாலும் இந்த கால வேளையில நிச்சயமாகவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கட்டுகளை எல்லாம் அவிழ்க்கிற தேவனாய் அவர் வெளிப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நாம் விசுவாசிப்பானது கட்டப்பட்ட கழுதையை அவிழ்த்து விட்ட தேவன் இந்த கால வேளையில நம்மையும் கட்டவிழ்க்க வல்லவராயிருக்கிறார். இன்னும் ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 107:14. சங்கீதம் 107:14 ஆண்டவருடைய வார்த்தைகள், கட்டுகளை தேவன் அவிழ்க்கிற தேவனாய் அவர் வெளிப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த காலத்திலும் மரண இருளும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். அவர்கள் கட்டுகளை அறுத்தார். கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்தார் என்று
அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. சரி, ஆண்டவர் வந்து நம்முடைய கட்டுகளை அறுக்கிற தேவன் என்று சொல்லி இங்கே சங்கீதகாரன் எழுதி வைத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காலவேளையில எப்படிப்பட்ட கட்டுகளோடு நம்ம காணப்பட்டாலும் சரி, அந்த கட்டுகளை அவிழ்ப்பதற்கு தேவன் உண்மை உள்ளவராக, அவர் வல்லவராக, நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு பொதுவாகவே ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு பலவீனம் வந்துருச்சுன்னா உடனே மனசுல தோன்றது, யாரோ ஏதோ பண்றாங்களோ, ஏதோ கட்டி வச்சிருக்காங்களோ, இது பண்ணிட்டாங்களோ, அது பண்ணிட்டாங்களோ அப்படி சொல்லி நம்ம என்ன பண்றோம், சோர்ந்து போகிறோம். ஒருவேளை அது உண்மையாக கூட இருக்கலாம்னு வச்சுங்களேன். யாரோ ஏதோ செய்யறாங்கன்னா கூட நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கும் பொழுது, அவரை நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது இந்த கட்டுகள் எல்லாம் என்ன பண்ணுமா, அறுக்கப்படும். ஹல்லேலூயா. எப்படி அந்த கழுதையை கட்டி இருந்த கழுதையை அவிழ்க்க ஆண்டவர் சித்தம் கொண்டாரோ, அதை போல நாம் ஒவ்வொருடைய கட்டுகளை அவிழ்ப்பதற்கும் கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நுகத்தடிகளை முறிக்கிறவர். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த கால வேளையில முதலாவதாக நாம் பார்க்கிறோம், கட்டப்பட்ட கழுதை இப்பொழுது என்ன ஆயிற்று, கட்டு அவிழ்க்கப்பட்டதாக விடுதலையா இது கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. பொதுவா மாட்டெல்லாம் அவுத்து விட்டீங்கன்னா பார்க்கணும், நாய் மாடு மிருகங்கள் எல்லாம் அதை கட்டை அவிழ்த்து விடும்போது ரொம்ப சந்தோஷமா என்ன பண்ணும், ஓடும், ஜாலியா என்ன பண்ணும், அப்படியா அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக மாறிவிடும். அப்படியாக ஆண்டவர் நம்முடைய துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். முதலாவதாக இங்க பார்த்தோம் கட்டப்பட்ட கழுதை. அதுக்கு முன்பதாக ஒன்று சொல்லியிருக்கணும், என்னவென்றால் அந்த கழுதையானது சுமை சுமக்கிறதுக்காகவே நியமிக்கப்பட்டதாக அது காணப்பட்டது. ஹல்லேலூயா. அது வந்து நல்ல காரியங்களுக்கு மட்டுமல்ல, சுமை சுமக்கிறதுக்காக. எப்பொழுதுமே அதனுடைய முதுகின் மேல என்ன இருக்கும், சுமை. எப்ப பார்த்தாலும் என்ன அழுக்கு மூட்டையோ என்னதோ எதையோ ஒரு சுமையை தூக்கி என்ன பண்ணிடுவாங்க, ஒரு இடத்துல இந்த ஆட்களோ யாரோ ஏறி உட்கார்ந்துருவாங்க, இல்லை ஏதாவது ஒரு மூட்டையை அதன் மேல வைத்து விடுவார்கள். அதுதான் அதனுடைய இயல்பான காரியம், அன்றாட வேலையும் அதுதான். அதற்காகவே இது வந்து என்ன செய்கிறது, இந்த கழுதையானது வளர்க்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த எஜமானுடைய வீட்டிலே அது இருந்து கொண்டிருக்கிறது. சுமை சுமக்கும்படியாக நியமிக்கப்பட்டதான அந்த கழுதையை ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த நாளிலே அந்த சுமைகளில் இருந்து நீங்களாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை இயேசு மட்டும் அந்த நேரத்துல வந்து அழைக்காமல் இருந்தால் அது சுமை சுமந்தே தன்னுடைய வாழ்நாளை எல்லாம் என்ன செய்திருக்கும், முடித்து போட்டிருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 28:11 நினைக்கிறேன், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் அன்பாக நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே அவர் நம்முடைய சுமை தாங்கியா இருக்கிறதுனால நம்முடைய சுமைகளை சுமக்க வேண்டியது அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. நம்மளும் சுமந்து அவரும் சுமந்தா ஒரு பிரயோஜனம் இல்லை. அவதாமே நம்முடைய துக்கங்களை சுமந்தாராம். ஏசாயா 53:4 நம்ம வாசிக்கலாம். அவதாம் மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே அவர் வந்து நமக்கு சுமை தாங்கியாய் சுமந்து விட்ட பிறகு நம்ம அதை மேல வச்சிட்டு இருக்கிறது அர்த்தம் இல்லை. பொதுவா ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, ஒரு கிராமத்துல ஒரு வண்டி போனதாம், அது வரைக்கும் அவங்க அதெல்லாம் பார்த்தது இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு அம்மா என்ன பண்ணாங்களாம், தலை நிறைய பாரங்களை சுமந்து கொண்டு அவங்களுக்கு நடந்து போய் கொண்டிருக்கிறாங்களா. இவ்வளோ வயசானவங்க கஷ்டப்படுறாங்களேன்னு தூக்கிட்டு அவங்கள கூப்பிட்டு கார்ல உட்கார வச்சு கூப்பிட்டு போனாராம். திடீர்னு கொஞ்ச தூரம் போன பிறகு திரும்பி பார்த்தா அந்த அம்மா என்ன பண்றாங்களாம், கார்ல உட்காந்துட்டும் தலையில அந்த வெயிட்டை அப்படியே வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ ஏத்தி என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்படியாக நாம் காணப்படாதபடிக்கு கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார். ஹல்லேலூயா. சுமை சுமக்கும்படியாக நியமிக்கப்பட்டதான் இந்த கழுதை என்னவாயிற்று, லகுவாக மாறிற்று. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே மத்தேயு 8:17 ஒருத்தர் வாசிக்கலாம். மத்தேயு 8:8 அதன் 17
தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். ஹல்லேலூயா. சுமை தாங்கி இயேசு இருக்கும் பொழுது நீ ஏன் கலங்க வேண்டும்? ஹல்லேலூயா. இந்த கால வேளையில ஒவ்வொருத்தரையும் கூட்டு இப்போ தனித்தனியா நம்ம கேட்போம் என்றால், உங்களுக்கு எவ்வளோமா பாரம் வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கு இருக்கிற பாரத்தை நம்ம இந்த வேளையில எந்த வேயிங் மிஷின்லயும், அதாவது எடை பார்க்கிற எந்த மிஷின்லயும் நம்ம என்ன பண்ண முடியாது, அளக்கவே முடியாது. அவ்வளோ பாரத்தை மனசுல வச்சிருப்போம். தேவையில்லாமல் எதையோ போட்டு நடந்ததையும் நடக்காததையும், இனி அப்படி நடந்துருமோ, இது வந்துருமோ, நம்ம செத்து போயிருவோமோ, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேர பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்களோ அப்படிலாம் சொல்லி என்ன பண்ணுகிறோம், கலங்குகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. அல்ல. ஹல்லேலூயா. இந்த கழுதையை பார்க்கும் பொழுது சுமை சுமப்பதற்காக நியமிக்கப்பட்டிருந்த அந்த கழுதை பொதுவாகவே இயல்பாகவே கழுதைகளை அதற்காகவே பயன்படுத்தக்கூடியதான சூழலில் உள்ள கழுதை அந்த நாளிலே சுமைகள் எல்லாவற்றையும் இறக்கினதாக. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே ஆண்டவருடைய கரத்துல சந்தோஷமாய் வருகிறது. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நம்ம ரெண்டு காரியங்களை பார்த்தோம். இந்த கழுதையானது முதலாவதாக கட்டப்பட்டிருந்ததுன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்ததாக அது சுமையிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டதை, சுமை சுமக்கிறதிலிருந்து விடுதலை பெற்றதான ஒரு கழுதையாக அது காணப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு காரியம் பார்க்கலாம். அடுத்ததாக அதே 21வது அதிகாரத்தை எடுங்க. மத்தேயு 21. ஆண்டவர் அழைத்து கொண்டு வரும்படி சொல்லுகிறார். அழைத்த பிற்பாடு ஆண்டவருடைய சமூகத்துல அது கொண்டு வரப்படுகிறது. ஆண்டவர் ஏன் இந்த கழுதையை தெரிந்து கொண்டார் என்று எல்லாருக்கும் நன்காக தெரிந்திருக்கும் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் அந்த 4வது வசனத்தை ஒரு விஷயம் நம்ம வாசித்துட்டு அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள போலாம். இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. ஆமென். சகரியா 9:9 தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்ட காரியம். இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று என்ன செய்து சகரியா தீர்க்கதரிசி எத்தனையோ 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக என்ன செய்தாராம், தீர்க்கதரிசனம் உரைத்தார். அதை நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் சமயம் பார்த்து கொண்டே இருக்கிறார். முன்னதாக சொல்லப்பட்ட எல்லா தீர்க்கதரிசனங்களையும் ஆண்டவர் தம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றுவதற்கு அவர் இடம் கொடுத்து கொண்டே இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கண்ணின் வயிற்றில் அவதரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒவ்வொரு காரியங்களையுமே நிறைவாக்கின தேவன் இந்த வேளையில பார்க்கும் பொழுது அந்த கழுதையை தெரிந்து கொண்டதற்கு அதுவும் ஒரு காரணமாக காணப்படுகிறது. இப்படியாக அந்த ஆண்டவருடைய தீர்க்கதரிசனம் நிறைவேற அவர் ஒரு ராஜா என்று போடப்பட்டிருக்கிறது. இதோ உன் ராஜா கழுதை சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேல் ஏறி வருவார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்படியாக அவர் ராஜாதி ராஜா என்பதை தேவன் அந்த நாளிலே வெளிப்படுத்த சித்தமுள்ளவராய் இருந்தார். ஹல்லேலூயா. நிச்சயமாக நம்ம ஆராதிக்கிற தேவன் நல்லவர். நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அவர் கொண்டிருக்கிற சித்தங்களும் திட்டங்களும் நிச்சயமாய் நிறைவேறும். ஒரு நாளும் வீண் போக மாட்டோம். ஹல்லேலூயா. இங்கே நம்ம பார்க்கிறோம். மீண்டுமாக அந்த காரியத்துக்கு வருவோம். 3வது பாயிண்ட்டுக்கு நம்ம வருவோம். மத்தேயு 21வது அதிகாரம். ஆண்டவர் கொண்டு வர சொல்லுகிறார், கொண்டு வருகிறார்கள். 7வது வசனத்தை வாசிக்கலாம். கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவர்கள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். அந்த கழுதையும் குட்டியும் கொண்டு வந்து என்ன பண்ணாங்களாம், அவைகளின் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவைகளின் மேல் அவரை ஏற்றினார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏறுறதுக்கு முன்னாடி என்ன செய்கிறார், ஆண்டவர் அதை அலங்கரிக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அது அப்படியே எப்படி இப்ப நம்ம ஆலயத்துல அப்படியே குருத்தோலைகளினால அலங்கரித்திருக்கிறோமோ அதே போல ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த கழுதை ஒரு சாதாரணமான ஒரு பிராணியாக அது காணப்பட்டாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த கழுதையை அலங்கரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல கூட ஆண்டவருக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது நம்முடைய அவலட்சணங்கள் எல்லாம் மாறி நாம் அலங்கரிக்கப்பட கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
அந்த சாதாரண கழுதை, அந்த பொதுவா குதிரை மேலதான் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அலங்காரங்களை செய்யக்கூடும். ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது சீஷர்கள் தங்கள் வஸ்திரங்களை கொண்டு வந்து ஆண்டவர் ஏற போறாரே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அழகழகாக என்ன செய்கிறார்கள், அந்த அந்த கழுதையை அலங்கரித்ததை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஏசாயா 61 3 10 வாசிக்கலாம். இன்னொருத்தர் வந்து ஆதியாகமம் 41 42 எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. ஏசாயா 61 3. சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமை என்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் என்னப்படுவார்கள். ஆண்டவராகிய இயேசு எதற்காக இந்த உலகத்தில் வந்தாரா? துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கும்படியாக ஆண்டவர் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. அந்த கழுதை ஆண்டவரிடத்துல வந்த பொழுது அதை என்ன செய்தார்கள், அழகாக வஸ்திரங்களினால அலங்கரித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கால வேளையில கூட ஏசப்பாவை நம்பி வந்த நாம் இந்த வேளையில அலங்கரிக்கப்பட போகிறோம். ஹல்லேலூயா. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா. யாராவது வந்து உங்களுக்கு மேக்கப் போடுறேன்னு சொல்லிட்டு சாம்பல் அள்ளி பூசினா எப்படி இருக்கும்? சாம்பல்னா புரியலன்னா கறி எடுத்து மூஞ்சில பூசினா எப்படி இருக்கும்? அல்லது ஏற்கனவே பூசப்பட்ட கறிக்கு பதிலாக அதை நல்லா கழுவி துடைத்து எடுத்து விட்டு அதுக்கு பதிலாக அழகா மேக்கப் போட்டு நல்ல பவுடர்லாம் ரோஸ் பவுடர் போட்டு லிப்ஸ்டிக் போட்டு உங்களை அழகாக பண்ணா எப்படி இருக்கும்? நீங்க நினைச்சு பாருங்கள். இந்த வேளையில நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை தான் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை ஆண்டவர் தருகிறாராம். ஹல்லேலூயா. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடைய ஆண்டவர் தருகிறார். இதுதான் ஆண்டவருக்கு பிரியம். நம்ம என்ன பண்றோம்னா துக்க முகத்தோடு அப்படியே முகத்தெல்லாம் தொங்க போட்டவர்களாக எப்பொழுதும் அழுது கொண்டிருக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். அப்படி காணப்படாதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்த அந்த கழுதை எப்படி அலங்கரிக்கப்பட்டதோ, நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நாமும் என்ன பண்ண வேணும், அலங்கரிக்கப்பட வேண்டும். நம்முடைய முகங்கள் எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கணும். துக்க முகமாய் நம்முடைய முகங்கள் காணப்படாதபடிக்கு நமக்கு ஆண்டவர் நிச்சயமா எனக்கு செய்வார். யாராவது நம்மளை வந்து கொஞ்சம் சீண்டி பார்த்தா கூட நம்ம சொல்லணும், நீங்க உங்க வேலையை பாருங்க, நாங்க ஆண்டவருடைய பிள்ளைகள், எங்களை ஆண்டவர் என்ன செய்வார், நிச்சயமாய் சாட்சியா நிறுத்துவார். அவர் எங்களை என்ன பண்ணுவார், ஒரு நாளும் சோர்ந்து போக விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், சந்தோஷப்பட்டு நம்ம களி கூற வேண்டியது அவசியமா இருக்கிறது. அடுத்ததாக இன்னும் ஒண்ணு பார்த்துடலாம். மத்தேயு 21:8 அடுத்த வசனம். வஸ்திரங்களை அதன் மேல் விரித்து, திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்கள் வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். வஸ்திரங்களை அதன் மேல் விரித்து வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து, மரக்கிளையெல்லாம் வெட்டி வெட்டி என்ன பண்றாங்க, ஃபுல்லா வழியெல்லாம் போடுறாங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை ஏசப்பாவுக்காக அது செய்திருந்தாலும் யார் அதை மிதிச்சுட்டு போறது? கழுதை தான் என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் ஏசப்பா மேல உட்கார்ந்துருக்காங்க, அந்த கழுதை என்ன செய்கிறது, அதை மிதித்து கொண்டு ராஜா மாதிரி என்ன செய்கிறது, அதுல பிரயாணம் செய்கிறது. ஹல்லேலூயா. கனப்படுத்தப்பட்ட கழுதை. ஹல்லேலூயா. முதல்ல நம்ம பார்த்தோம் கட்டப்பட்டிருந்துச்சு, சுமை சுமந்து கொண்டிருந்தது. ஆனா இங்கே பார்க்கும் பொழுது அது அலங்கரிக்கப்பட்டு என்ன செய்கிறது, கனத்துக்குரியதாக மாறுகிறது. எல்லாரும் பொதுவா இப்ப நம்ம நடந்து போனா யாராவது ஏதாவது தருவாங்களா? உங்களுக்கு மாலை போடுவாங்களா, இல்ல ஷால் போடுவாங்களா? இப்ப இங்க இருந்து உங்க வீட்டுக்கு போறீங்க, யாராவது ஷால் போடுவாங்களா? அதே இது யாராவது ஒரு மினிஸ்டர் வராங்க, யாராவது உயர் அதிகாரிகள் வந்தா என்ன செய்வோம், அவங்களுக்கு எல்லா மரியாதையும் செய்து மாலை போடுறது எல்லாம் செய்வோம். அப்படிப்பட்டதான ஒரு மரியாதையை அந்த கழுதை பெற்று கொண்டது. ஹல்லேலூயா. ஒருவேளை அடிமைதனத்துக்கு நுகத்துக்கு உட்பட வேண்டிய கழுதையை ஆண்டவர் என்ன செய்தாராம், அதை விடுவித்து அதை சாட்சியாக தேவனே அவ்வளவு அழகாக அதை என்ன செய்கிறார், மகிமையாக அது நடந்து வருவதற்கு மரக்கிளைகளை எல்லாம் வெட்டி போடுறாங்க. அவங்க வீட்டுல இருக்க நல்ல உயர்ந்த வஸ்திரங்களை எல்லாம் என்ன பண்றாங்க,
விரித்து போட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு மகிமையை அந்த கழுதை பெற்றுக்கொண்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கால வேளையில கூட ஒரு விசையா நாம் சிந்தித்து பார்ப்போமா? ஒருவேளை எப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் கடந்து வந்திருந்தாலும் சரி, வெறுமையோடு வந்திருக்கிறோமா, அல்லது இல்லாதப்பட்டவர்களாய் வந்திருக்கிறோமா, இல்லது சுமைகளோட வந்திருக்கிறோமா? எப்படிப்பட்ட சூழ்நிலைகளோடு நாம் வந்திருந்தாலும் இந்த கால வேளையில கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாராம்? நம்முடைய கட்டுகளை அவிழ்க்கிறார். நம்முடைய நுகத்தடிகளை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? முறிக்கிறதாக வேதாகம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதோடு விட்டு விடாதபடிக்கு கர்த்தர் நம்மை அலங்கரித்து நம்மை ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாய் ஆண்டவர் மாற்றுகிறார். சங்கீதம் 149:8-9 இவ்விதமாய் போடப்பட்டிருக்கிறது. இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் இருக்கிறது. என்னதான்? ஆண்டவர் வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவங்களுடைய கரங்களில இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரை துதிச்சு பாருங்க, அது எவ்வளவு பெரிய ஒரு மேன்மை என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. ஒரு ஈஸியா இருந்தா நம்ம பொதுவா செய்யறது இல்லை, ஆனால் ரொம்ப ஈஸியான காரியம். இந்த கணம், ஆண்டவர் கொடுக்கிற இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உள்ளது. ஹல்லேலூயா. இது ஒருவேளை இந்த குருத்தோலை ஞாயிறா இருந்தாலும் ஆண்டவர் இந்த நாளிலே கழுதை நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். அவைகளை சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எந்த விதமான அந்த தடைகள், சோர்வுகள், கட்டுகள், இவைகளை நிமித்தம் நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு எல்லாவற்றிலும் மேற்கொண்டு நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து ஏசப்பாவுக்கு ஒரு சாட்சியாய் நாம் வாழ்வோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளின்படியாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி இந்த வேளையில நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் உங்களோடு பேசியிருப்பார் என்றால் தயவு செய்து நீங்களும் ஆண்டவருக்கு விட்டு கொடுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் ஏறி செல்லுகிற கழுதையாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஏசப்பா, உமக்கு பிரியமான வழியில என்னை நடத்துங்க ராஜாவே. ஸ்தோத்திரம் அப்பா. ஓ ராஜா, நீ நான் என்று சொல்ல என்னிடத்தில் ஒன்றும் இல்லப்பா. என் தேவரே, என்னுடைய இஷ்டம் இந்த உலகத்துல ஒன்றும் இல்லப்பா. உம்முடைய சித்தம், உம்முடைய திட்டம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவாகட்டும் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய நினைவுகளை பார்க்கலும் உம்முடைய நினைவுகள் அது மேலானவைகள் அப்பா. ஆமாண்டவரே, எங்களுடைய வழிகளை பார்க்கலும் உம்முடைய வழிகளும் அது மிகவும் உயர்ந்தவைகள் என்று சொல்வோமா? ஹல்லேலூயா. இந்த காலவேளையில கூட ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஏசப்பா, ஏறி சென்றதான அந்த கழுதையை போல ஹல்லேலூயா. ஓ, இந்த வேளையில அவருக்கென்று நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கைகளில் ஒரு பெரிய மாற்றங்கள் வரும், பெரிய உயர்வுகள் வரும், ஒரு பெரிய கணம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும். ஹல்லேலூயா. இந்த வேளையில இடம் கொடுப்போமா? நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். தேவா, தேவா, தேவா. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் ஆவியானவருக்கு விட்டு கொடுத்தவர்களாக கர்த்தர் நம்முடைய கட்டுகளை அவிழ்ப்பதற்கு நாம் இடம் கொடுத்தவர்களாக கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும்.
காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும், கர்த்தர் உம்மை காண வேண்டும். தேவா 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 தேவா. கர்த்தர் அப்படியாய் நம்மை விடுதலையோடு கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.